வெல்கம் டு Sousou Vlogs. நாங்கள் இப்போ பார்க்க போகிறது Dalgona Coffee எப்படி பண்ணுறதுன்ற. அதுக்கு தேவை நமக்கு சுகர், காஃபி, மில்க், அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னரும் ஒரு விஸ்காஸும் தேவை. நம்ம இப்போ காஃபி எந்த ஒரு பொருளால் எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவு தான் எடுக்கணும். இப்போ ஒரு ஸ்பூனில் எடுத்தோம்னா எத்தனை ஸ்பூன் எடுக்கிறோன்றதை பொறுத்து அதுக்கு ஈக்குவலாக சேம் அமௌண்ட்லேயே சுகரும் எடுத்துக்கணும், வார்ம் வாட்டரும் எடுத்துக்கணும். ஸோ நான் இப்போ 3 ஸ்பூன் காஃபி எடுக்கிறேன், அதே மாதிரி 3 ஸ்பூன் சுகர் போட்டுப்பேன், அப்புறம் 3 ஸ்பூன் வார்ம் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வார்ம் வாட்டர் நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் விஸ்கஸால் மிக்ஸ் பண்ண போகிறோம். பிளெண்டர் யூஸ் பண்ணல. விஸ்கஸ் யூஸ் பண்ணுறதால ரொம்ப நேரம் எடுக்கும். அதோட டெக்ஸ்சர்ஸ் நிறைய திக்காக வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஏன்னா நம்மளோட ஹேண்ட் அவ்வளோ பவர் இருக்காது, போஸ் பத்தாது. பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு. நான் போடும்போது ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஒரு கோல்டாக வந்துட்டுருக்கு. இன்னும் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் திக்காக மாதிரி இருக்கு பாருங்க. அந்த சுகர் காஃபியோட மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டரில் மிக்ஸ் ஆகி வரும்போது அதில் இருந்து வர்ற அந்த திக்னஸ் தான் அது அந்த சுகரோட. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கூட ஒயிட்டிஷாக தெரியுது பாருங்க. அதே நேரம் அது திக்னஸும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. க்ரீமியாக இருக்கு. more thick creamiயான textures. இப்போ பாருங்க, மில்க் கீழே இருக்கு, காஃபியோட க்ரீம் மேலேயே இருக்கு. இந்த காஃபி காஃபி பிரியர்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். ஏன்னா ரொம்ப கசப்பு தன்மையாகவும் இருக்கும்,
அதே நேரம் சுகரும் ஓரளவுக்கு இருக்கும். பட் சுகர் வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம், ஆனால் அந்த திக்னஸ் வராது. இந்த டால்கோனா காஃபி எப்படி பண்ணுறேன்னு பார்த்து உங்களுக்கு இந்த செய்முறை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.